Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் விவரிக்க கேட்போம். தாய்மானவன் வணக்கம். வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த 10 மாவட்டங்கள் எவை? தமிழகத்துல கடந்த சில தினங்களாகவே கோடை வெயில் என்பது வாட்டி வதைத்த நிலையில தினசரி பார்த்தோம் என்றால் 12 முதல் 15 மாவட்டங்கள்ல கோடை வெப்பம் என்பது 100 டிகிரி பாரன்ஹீட்டை கடந்து பதிவானதை பார்க்க முடியுது. குறிப்பாக வட மாவட்டங்கள் மட்டுமின்றி மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்களிலும் கடுமையான வெயிலினுடைய தாக்கம் என்பது உணரப்பட்ட நிலையில அடுத்த 3 தினங்களுக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திருச்சி உள்ளிட்ட 10 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் நாளைய தினத்தை பொறுத்த மட்டில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 6 மாவட்டங்கள்ல கனமழை தொடரும் எனவும் 2ஆம் தேதி நாளை மறுநாள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட 8 மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. எனவே அடுத்த 3 நாட்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல ஒரு சில மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. ஏனைய பிற மாவட்டங்கள்ல வழக்கமான வெப்பநிலை தொடரும் எனவும் ஒரு சில இடங்கள்ல இயல்பை விட கூடுதல் வெப்பநிலை உணரக்கூடும் எனவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.